சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நிப்ரமும் எப்படியும் அந்த கல்யாண மண்டபத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். அதை செக் பண்ணுங்கன்னா என்னென்ன பேசுனாங்க என்னென்ன பண்ணாங்கன்ற எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சிவா கிட்ட சொல்றாங்க. ஆமா ஸ்னேகா, இது ரொம்ப சூப்பர் பிளானா இருக்கே, நம்ம இதை பண்ணலாம். கண்டிப்பா சிவா அந்த சிந்து என்ன காரியம் பண்ணாலும் அது தெரிஞ்சிடும்ன்றாங்க. சரி, அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இதை கேட்குறாங்க. சார், அது இங்கே பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். சரி, ஓகே சார் சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் தராங்க. அதில் அவங்களுடைய கல்யாண மண்டபத்தில் நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே இருக்கும். அதுக்கப்புறமா தனியாக போயிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேசியிருப்பாங்க சுல்லா கிட்ட என்ன பேசுகிறாங்கன்றது வாய்ஸ் எல்லாம் கேட்கும் தானே சார்? கேட்குன்றாங்க. அதை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸை ப்ளே பண்ணுறாங்க. ப்ளே பண்ணி கேட்கும் போது எல்லா விஷயங்களுமே தெரிய வருது. இங்கே பாருடா சொல்லா, இது மாதிரி எனக்கு நீ பெரிய உதவி பண்ணியிருக்க. ஏன்னா எவ்வளோ கேட்டுமே நீ உண்மையை சொல்லலை, எனக்காக நீ மறைச்சிட்ட அப்படின்றலாம் சொல்லி சில விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்க. முக்கியமான விஷயம் அது எல்லாமே கேட்டுறாங்க. பாத்திய சிவா, அப்போ அந்த சுல்லாக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, ஆனால் சுல்லா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லி வச்சிருக்கா. இவ்வளோ ஃப்ராட் பண்ணி அவள் கல்யாணத்தை பண்ணியிருக்கா. இப்படியே விடக்கூடாது, அவனுக்கு ஒரு சரியான படத்தை கற்றுக் கொடுக்கணும். ஆமா ஸ்னேகா, என் வாழ்க்கையை அழிச்சு அந்த சிந்து அவருடைய வாழ்க்கையை அழிக்காம என்ன விடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ஒரு காப்பி மாதிரி எடுத்துட்டு நேர வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா என்ன பிரச்சனை நடக்க போகுது, அது சிந்து எப்படிதான் சமாளிக்க போறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.